இவ்வாறே நேர் மற்றும் ஓர் இவ்வாறே நீர் நிகழ்ச்சியில் உங்களை அன்பு சந்திப்பது AJJ சந்திரா. ஆம்களே, இவ்வாறு நேராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக நாடகமும் அரங்கிலும் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி ரதிதரன் அவர்கள் அத்தோடு தூவானம் திரைப்படத்தினுடைய இயக்குநராகவும் இருந்திருக்கின்றார். அவரை இணைத்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. ஆம்களே, ரதிதரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். இப்பொழுது வானொலியில் அவர் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். வணக்கம் திரு ரதிதரன் அவர்களே. வணக்கம் வணக்கம் ஜெயச்சந்திரன். எப்படி இருக்கிறீர்கள் ஐயா? ஆஹா ஓஹோண்டு இல்ல, ஒரு கணக்குல போகுது. அதுதான் ரதிதரன் சொல்லுவார்களே. ரதிதரனோடு பழையனோருக்கு தெரிந்திருக்கும் ஒரு வித்தியாசமான சிந்தனையும் வித்தியாசமான ஒரு நகைச்சுவை பாணியிலான கதைப்பும் அவரிடம் இருக்கின்றது. அது இன்றும் இருக்கின்றது. அவர் சிரேஷ்ட விரிவுரையாளராக கலாநிதி பட்டத்தை பெற்று நாடகம் அரங்கிலும் படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார். ரதிதரன் பலருக்கு தெரிந்திருக்கும் என்றாலும் ரதிதரன் நாடகத்தில் ஒரு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் புதுமை புனைந்தவர் தான் சொல்ல வேண்டும். அதுவும் ரதி என்றால் பொய்க்கால் குதிரை ரதி என்று தான் சொல்வார்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில். அது இன்றும் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அதுக்கு வர முன்னம் ரதிதரன், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். யாழ்ப்பாணத்தில் நீங்கள் கிளிநொச்சியை சேர்ந்த நீங்கள் என்று நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். சொல்லுங்கள், உங்களுடைய ஆரம்ப கல்வி, உயர்கல்வி, எத்தனையாம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு நுழைந்து கொண்டீர்கள்? நல்லது. என்னன்னா, நான் படித்தது என்னுடைய ஆரம்ப படிப்புகள் எல்லாம் நான் கேட்டுக்கொண்டது கிளிநொச்சி ஸ்கந்தபுரம் என்ற கிராமத்துல. நான் அப்ப என்னுடைய முதல் கல்வியை நான் அங்க உள்ள ஒரு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை ஒன்றுல படித்தேன். அப்புறம் அதுக்கு பிறகு அக்ராயன் மகா வித்தியாலயத்துல என்னுடைய OL AL எல்லாத்தையும் நான் அங்கதான் படித்தேன். அங்க படிச்சுதான் நான் பிறகு யூனிவர்சிட்டிக்கு என்டர் பண்ணினான். கூடினவாங்க நாங்கள் ஸ்கந்தபுரத்துல இருந்த நாங்கள் 2 காலம் ஸ்கந்தபுரத்துல இருந்த. ஸ்கந்தபுரம் தான் என்னோட ஊர். எதுன்னு கேட்டா ஸ்கந்தபுரம் தான் சொல்றது. ஆனா எங்களுடைய அப்பா நாகர்கோயில், அம்மா சாவச்சேரி. ஆனா எந்த ஊர் எதுன்னு கேட்டா நான் ஸ்கந்தபுரம் தான் சொல்றது. இப்போ கேட்டா ஊர் ஸ்கந்தபுரம். ஆமா, ரதிதரன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒரு கலை பட்டதாரியாக நுழைந்த பின்னர் ஏன் இந்த நாடகம் அரங்கியலும் உங்களை கவர்ந்தது? அல்லது பரம்பரையாக உங்களுடைய யாராவது நாடகத்தோடு ஈடுபட்டிருந்தார்களா? என்ன காரணம் நீங்கள் அந்த நாடகம் அரங்கியல சிறப்பாக தெரிவு செய்து படிப்பதற்கான காரணம் ஏதாவது இருக்கின்றதா? உண்மையா நான் ஏன் எனக்கு இப்படி நடந்தது தெரியும். ஆனா சின்னல இருந்து எனக்கு விருப்பம். அது எப்படி அந்த விருப்பம் வருதுன்றது உண்மையா ஆராயணும். ஏன் அந்த விருப்பம் எனக்கு வருதுன்றது. ஆனா நான் என்னடா கிராமங்கள்ல எங்க ஸ்கந்தபுரம் கிராமத்துல நிறைய நாடக மன்றங்கள் இருந்தது. நிறைய நாடகங்கள் மன்றங்கள் இருந்தா அந்த நிறைய நாடக மன்றங்களும் நாடகம் போட்டுக்கொண்டே இருக்கும். சிவராத்திரி போடும், பயாசி விசாது போடும், ஏதாவது கொண்டாட்டமண்டா போடும், நூலில் திறப்புலாண்டா போடும், எல்லாத்துக்கும் நாடகங்களே போட்டுக்கொண்டிருக்கும். அப்ப நான் நிறைய நாடகங்கள் பார்ப்பேன். அதே மாதிரி இந்த யாழ்ப்பாணத்துல இருந்து எல்லாம் நிறைய நாடகங்கள் கொண்டு போடுவாங்க. அப்ப சின்னல நான் இருக்க நிறைய நாடகங்கள் பார்க்கறது. நிறைய நாடகங்கள் பார்க்க எனக்கு நாடகம் சரியா என்ன இம்ப்ரெஸ் பண்ணிச்சுது. அந்த போய் பார்க்கறது, அவங்க நடிப்புகள், அதுகள் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விஷயம் இம்ப்ரெஸ் பண்ணும் அந்த சின்ன வயசுல. எனக்கு நாடகம் இம்ப்ரெஸ் பண்ணிச்சுது. அப்ப அதுல இருந்து நான் தொடங்கிட்டேன். அவதானிச்சு யார்கிட்டையும் போய் கேட்டு நடிக்கிறதுக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுல இருந்து தொடங்கிட்டேன் இந்த நாடகத்துல ஆர்வம் காட்டி அதுல ஒர்க் பண்றதுக்கு. சரி, நல்ல விஷயம். இப்ப 10 வயசுல தொடங்கினாலும் இப்ப யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல நாடகத்துக்கு நுழைஞ்சோன்னு நீங்க யோசிச்சீங்களா? நான் இப்படி ஒரு துறையில வரலாம் என்று யோசித்து முயற்சி எடுத்தீங்களா? அல்லது தற்செயலாகவே ஒரு விரிவுரையாளராக வரைய தந்து எப்படி அதை பாக்குறீங்க? எப்படி அதை நடந்தது? உண்மையில நான் நாடகத்துல தான் என்னுடைய விருப்பம். ஆனா அது எனக்கு சரியா தெரியாம இருந்தது. கல்விக்கு நாடகம் இருக்குன்றது எனக்கு உண்மையா கொஞ்சம் தெரியாம இருந்தது. பிறகு நான் படிச்சுட்டு இருக்கிற டைம் தான் தெரியும் AL எல்லாம் டிராமா இருக்குண்டு. ஆனா யூனிவர்சிட்டிக்கு வரையில நான் டிராமா இங்க இருக்கும்ன்றது எனக்கு அவ்வளவு பெரிய உரப்பா இருக்கே இல்ல. அது ஒரு கோர்ஸ நாங்க படிக்கக்கூடியதா இருக்கும். இப்ப நான் இங்க வந்து பார்த்த உடனே யூனிவர்சிட்டியில டிராமா ஒரு பாடம் இருக்கு. நான் உடனே எடுத்துட்டேன். அடுத்த கதை இல்ல, உடனே டிராமாவை தெரிய செய்துட்டேன். ஆனா நான் உண்மையா அங்க இருந்து விரைக்குல வேற பாடங்கள்லாம் சீர யோசிச்சுட்டு வந்தது. ஆனா இங்க வந்து டிராமா இருக்குன்ற அப்புறம் எனக்கு அதுதான விருப்பம் டிராமா இருந்தது. அப்படியே நான் உடனே தெரிவு செய்துட்டேன் டிராமாவை. ஆனா கொஞ்சம் ஓடிக்கொண்டு போனேன். அது ஓடிக்கொண்டு போய்க்குள்ள அங்க வந்து படிப்புச்சாக்கள் உண்மையில
குழந்தை சண்முகலிங்கம் வந்து அரங்க வரலாற்றை படிப்பிச்சார். சிதம்பரனார் வந்து அவர் ஒரு சயின்ஸ் கிராஜுவேட் இருந்தோடைய அவர் படிப்பிச்ச முறை ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருந்தது. சரி, அப்ப நாங்க ஸ்டடி ப்ரோக்ராம்லயும் அப்படி வடிவ படிக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை வந்து டிராமாவை அப்படி சிஸ்டமா படிப்பிக்கணும். ப்ரொஃபசர் சிவத்தம்பி அவர்கிட்ட லெக்சர்ஸ்கள் இருந்தது, என் சுந்தரலிங்கம் போன்றவற்ற பிராக்டிஸ்ல பங்கு பெற்றது. அப்படி இப்படியான ஆட்கள் இதுல நான் அந்த ஃபர்ஸ்ட் இயர் படிச்ச உடனே எனக்கு நல்லா இம்ப்ரெஸ் பண்ணிட்டு, ஓகே டிராமா ஒரு படிப்பா வரக்கான எல்லா விஷயங்களும் அதுல இருக்கு நினைச்ச உடனே படிப்போம் படிச்சது. நல்ல விஷயம் ரதி, அருமையாக சொல்லியிருக்கிறீர்கள். அது முற்றிலும் உண்மை. இப்ப ரதி, இப்ப நீங்கள் சிறு வயதுல பார்த்ததனுடைய தாக்கங்கள், விதம் விதமான நாடகங்கள் எல்லாம் பார்த்துக்கிறீங்க. பிறகு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல வந்து படிச்சதுக்கு அப்பால நீங்கள் உங்களுடைய மற்றவருடைய பாணி இல்லாமல் ஒரு வித்தியாசமாக உங்களுடைய பாணி ஒன்றை எடுத்துக்கொண்டீர்கள். அதுதான் பலருடைய வரவேற்பை பெற்றது. நான் பார்த்திருக்கிறேன் ஒரு நாடகத்தில் பல மேடைகளை பல கட்டங்களாக பிரித்து, அதாவது முந்தைய ஒரு காலத்துல நாடகம் பண்ணா 2 பக்கம் இருக்கும். உங்களுடைய நாடகத்தை பார்த்தால் 4 காட்சிகள் காட்டப்பட்டு கொண்டிருக்கும். ஆட்சி கலைவாரமா இருக்கட்டும் அல்லது 4 காட்சிகளாக இருக்கும், மேடையில் இருக்கும். அத்தோடு மேடையில் பக்கத்திலிருந்து வராமல் மக்கள் மத்தியிலிருந்து அந்த கேரக்டர், அந்த அந்த பாத்திரம் வருவது போலெல்லாம் அமைத்திருப்பீர்கள். இதெல்லாம் எப்படி தோன்றியது அல்லது என்ன சிந்தனை? அது ஏன் உங்களுக்கு அப்படி தோன்றியது இப்படி செய்ய வேணும்னு சொல்லி? உண்மையில சொல்ல போனா என்னன்னா, நான் கிராமங்கள்ல நாடகங்களை பார்த்து நாடகத்துல ஆர்வமா இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து நாடகம் நடிக்க போயிருக்க உண்மையில எனக்கு சரியான வெறுப்பு வருதுறேன். அவங்களோட நல்ல நாடகங்கள் எல்லாம் போட்டவங்க அதோட சேர்ந்து இருந்தது என்னன்னா, அங்க போய் அவங்க அந்த டீம் என்ன செய்யணும்னா தண்ணி அடிக்கும். சரியோ, தண்ணி அடிச்சு போட்டு நாடகம் நடிக்கும். நாங்கள் நடிக்க போயிருக்க கொஞ்சம் கரைச்சல் கொடுப்பாங்க, நச்சது இல்லாத மேடையில கதைப்பாங்க, பழகிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கும். காணா குறைக்கு இன்னொரு பிரச்சனை வரும் என்னென்றால், எங்கட பர்சனல் விஷயங்கள் இல்லாத மேடையில எடுத்து வச்சு கதைப்பாங்க. எங்கட அப்பாவை சொல்றது பச்சை தண்ணி பெரிய அரியாரு. அவர் எங்க ஊர்ல ஸ்கந்தவரத்துல 2வது ஹோமியோபதி வைத்தியம் செய்தபடியால அவரை பச்சை தண்ணி பெரியாரு எல்லாரும் செல்லமா கூப்பிடுறாங்க. அவன் மேடையில வச்சு அதான் கதைப்பான். நீ பெரியாரியோட இவங்களோட நடிக்க போனா கரைச்சிட்டு புறம் என்ன கொஞ்சம் மனம் விட்டுட்டது. ஆனா மனம் விட்டு இருக்கேங்க புறம் 1985ஆம் ஆண்டு நான் ஒருக்கா யாழ்ப்பாணம் போறேன். அங்க யாழ்ப்பாணம் வந்து பாக்குற டைம் ஒரு இடத்துல எனக்கு ஒருத்தன் சொன்னா, நீ வாடா ஒரு இடத்துல நாடகம் நடக்கு, நீ வந்து பாத்துட்டு போட்டு வந்தேன். அப்பதான் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துல அந்த நாடகம், அதுதான் மனசு வந்து மேரியர். அந்த நாடகம் பார்த்த உடனே எனக்கு ஏற்கனவே இருந்த என்னுடைய விருப்பங்கள், ஏற்கனவே இருந்த தப்பு அபிப்பிராயங்கள் எல்லாம் உடஞ்சு போச்சு. தெரியும் அந்த மொமெண்ட்ல இருந்து அதை நான் எல்லாருக்கும் சொல்றேன், அது ஒரு வகையான தரிசனம் கிடைக்கும். ஆகளுக்கு தரிசனங்கள் கிடைக்கிறது, அது ஒரு தரிசனமா தான் பாக்குறேன் நான். அப்ப எனக்கு இதுல யாருன்னே தெரியாது, அந்த நாடகத்தை எழுதினாளர் செய்தாளர் ஒன்றுமே தெரியாது. நாடகத்தை பார்த்துட்டு நான் அந்த பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு போறேன். 85ஆம் ஆண்டு திரும்ப ஸ்கந்தருக்கு போறேன். நான் அங்க தொடங்குறேன். கிட்டத்தட்ட பார்த்த நாடகத்தை வச்சுக்கொண்டு இது ஒரு புதுமை பாணி ஒன்று வந்துட்டு சொல்லி என்னுடைய சொந்த முயற்சியால, என்னுடைய சொந்த நோக்குல, எந்த சொந்த பார்வையில, கற்பனையில அதை பேஸ் பண்ணி வச்சோன்னு செய்ய தொடங்கிட்டேன். அப்ப அது எனக்கு ஒரு வேற பரிமாணத்தை தந்தது. அந்த அதுல இருந்து நான் ஒரு வேற மேரேஜ் யோசிக்க கொடுக்கிட்டேன். அந்த மனுஷன் வந்த மாதிரி தான் வேற மேரேஜ் யோசிக்க தூண்டினது. அதுக்கு நான் அது பெரிய தரிசனம். அது எனக்கு மட்டும் இல்ல தரிசனம், எத்தனையோ பேருக்கு பார்த்த ஆக்களுக்கு தரிசனம் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி அதை பார்த்து இம்ப்ரெஸ் பண்ணி உருவான ஆக்கள் நிறைய பேர் இருக்கணும். அது ஒரு டர்னிங் பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன். நிச்சயமாக. அதாவது அந்த நாடகத்தில் நடித்தவர் கனடாவில் ஒருவர் இருக்கிறார், ரமணி என்று நினைக்கின்றேன். அவரை இந்த நிகழ்ச்சிக்காக வெகு விரைவில் இணைத்துக் கொள்ள இருக்கின்றேன். பல துறை முயற்சித்திற்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியவில்லை. அதில் நடித்தவர் கனடாவில் இருக்கின்றார், அவரை இணைத்துக் கொள்ள இருக்கிறோம். நல்ல ஒரு பதிவு. அதாவது மண் சுமந்த மேனியரை நான் பார்க்க கிடைக்கவில்லை, அப்பொழுது நாங்கள் கல்வி கற்றுக் கொண்டிருந்தபடியால் வர முடியவில்லை. ஆனால் இன்றும் பேசப்படுகின்ற நாடகமாக அது காணப்படுகின்றது. உங்களை போன்ற அறிஞர்கள் சொல்கின்ற பொழுது பெருமையாக இருக்கின்றது. அந்த நாடகத்தினுடைய வலி பலரை தொட்டு சென்றிருக்கிறது என்றால் மிகையாகாது. அப்படித்தானே? சரி, ரதியினுடைய நாடகம் என்றது வந்து நீங்கள் ஒரு நாடகத்தில், எனக்கு என்ன ஞாபகம் இல்லை, கைலாசபதி கலையரங்கில் நடுவில் இருந்து ஒழும்பி வந்தது. யாரடா ஒருவன் இடையிலிருந்து ஒழும்பி போறான்னு பார்த்தா அது ரதி நடிக்க வர்றான்னு போகிறார். அது ஒரு வித்தியாசமான ஒரு பேசப்பட்ட நாடகம். மற்றது நீங்கள் நாடகத்தில் பல புதுமைகளை எல்லாம் என்ன சொல்றது அறிமுகப்படுத்தியிருந்தீர்கள். அது ஒரு நல்ல விடயம், இன்றும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. சரி, இப்ப நாடகம், இப்ப நீங்கள் 10 வருடத்துக்கு முன்னம் எடுத்த நாடகத்துக்கும் இப்பொழுது நீங்கள்
நவீன தொழில்நுட்பம் அல்ல நவீன சிந்தனை வாதியம் இருக்கின்ற வேளையில் இருக்கிற நாடகத்துக்கும் ஏதாவது வித்தியாசத்தை ஊத்தி இருக்கிறீர்களா அல்லது ஏதாவது வித்தியாசம் இருக்கின்றதா? உண்மையில இந்த மண் சுமந்த மேனியர் என்ற நாடகத்தின் தொடர்ச்சியா வந்த ஒரு பெரிய ஒரு நாடக அலை ஒன்று இருக்குது. அது பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருந்தது. அதை சொல்லுவாங்க கோ தியேட்டர். கோ தியேட்டர்னா அங்க காலம் இடம் வெளிப்பற்றின பிரச்சனை இல்ல, காட்சி மாற்றம் பற்றின பிரச்சனை இல்ல, பின்னுக்கு எந்த காட்சிக்கு என்ன சீன் போடணும்னு பிரச்சனை இல்ல, ஒரு பகல் வெளிச்சம் இருந்தா நாடகம் போடலாம். அங்க நடிகர் தான் பிரதானம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு சிற்பிக்கு எப்படி ஒரு கல்லு முக்கியமோ அதே மாதிரி நாடகத்துக்கு நடிகன் முக்கியம், வேற ஒரு எலிமெண்ட்ஸுமே தேவையில்லை. ஆனா பிறகு இங்க வேற போய்க்கல நாங்க இருந்த காலத்துல எல்லாம் உங்களுக்கு தெரியும், அப்ப யுத்தங்கள் நடந்துட்டு காலம், எண்ணெய் தட்டுப்பாடு பிரச்சனைகள், லைட் இல்ல எல்லாம் நாடகம் போடல, அது அப்படியான காலகட்டத்துல நாங்க நாடகம் போட்டு கொண்டு வந்தது. அப்ப அப்படி போட்டு கேட்க நாங்க வச்சு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில் அந்த வகையான நாடகங்கள் நல்ல கொடியட்டி பறந்தது. ஆனா அதே மாதிரி தொடர்ச்சியா வந்தது அந்த நாடகங்கள்லாம் தொடர்ச்சியாய் வந்தது. ஆனா இப்ப நவீனமா இப்ப லைட்டிங் எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ்கள் அது இதுகள் எல்லாம் வந்திருக்குது. ஆனால் அந்த நாடகத்தின் தாக்க வன்மையை அதே அளவுக்கு கொண்டிரலாம் கிடக்கேண்டா அது ஒரு வேற மாதிரியான தொடர்ச்சியா பழக்கமா வந்திருக்குது. ஆனா எப்படித்தான் லைட்டை செய்தாலும் அந்த தியேட்டருக்கு ஒரு பவர்ஃபுல் ஒன்று இருக்கு நான் ஃபீல் பண்றது என் தனிப்பட்ட அபிப்பிராயம். சரி, நிச்சயமாக. அதாவது ஒவ்வொருடைய சிந்தனை வித்தியாசமா இருக்கும். அதுண்டு. இப்ப இன்னொரு இக்கட்டான கேள்வி ஒன்று கேட்க போனேன். இப்பொழுது நீங்கள் எல்லாம் இந்த நாடகத்தோடு வர வேண்டும் அல்லது படிக்கணும் என்று ஆசைப்பட்டு வந்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய மாணவர்கள் சிலர் வேறு பாடம் கிடைக்கவில்லை அல்லது நாடகம் ஒன்று படித்தால் நல்ல வடிவாக மேல வரலாம் அல்லது சிறப்படுத்துக்கு பட்டதாரியா ஒரு விரிவாளரை வரலாம் என்ற ஒரு சிந்தனை இருக்கும். இந்த மாணவர்களுடைய நோக்கம் அல்லது மாணவருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? நாடகம் அரங்கிலே ஒரு பாடமாக இப்ப யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் எடுத்து 1ஆம் ஆண்டில் அல்லது 2ஆம் ஆண்டில் எடுத்து வருவருடைய சிந்தனை அல்லது நோக்கம் எப்படி இருக்கிறது நீங்க பாக்குறீங்க உங்களுடைய பார்வையில? உண்மையில இப்ப நீங்கள் படிச்ச காலங்கள்ல நாங்க படிச்சதாங்க, நாங்கள் நாடகத்தை விரும்பி எடுத்தார்கள். இப்ப நான் படிச்சேன், ஜெயசங்கர் படிச்சது, ருஷாங்கன் படிச்சது, தேவானந்தன் படிச்சது, நவதர்ஷினி, ஜெயரஞ்சினி, திலகநாதன், இப்படி ஒரு பெரிய ஒரு ஜெனரேஷன் ஒன்று படிச்சுட்டு வந்தது எல்லாம் விரும்பி எடுத்தார்கள் டிராமாவை. பிறகு அந்த இது ஒரு ஸ்பெஷல் இன்டேக்னு சொல்லி கொண்டு வந்து விரும்பி எடுத்த ஆக்கள் இல்ல, ஒரு கட் அவுட்ல வராமல் வேற இதுகள்ல ஆக்களை எடுத்து வரைக்கல. அது இந்த சும்மா எளிமையா சொன்னா இந்த விரும்பா கொண்டாடி கால்பட்டா குற்றம் கைப்பட்டா குற்றம் தான் பாரதம் எல்லாம். அப்ப அதுகளை உண்மையிலே அந்த கல்லுல நேர் இருக்கிற வேலை மாதிரி அந்த பிள்ளைகளோட இருக்கிறது. அப்ப நான் இந்த பிள்ளைகளுக்கு சொல்றது என்னன்னா, சரி ஓகே நீங்க வந்துட்டீர்கள், இதுல எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கோ தெரியாது, ஆனா யாராவது ஒரு ஆளுக்கு விருப்பம் இருந்தா வடிவ படியுங்கோ. ஆனா இன்னொரு விஷயத்த விளையாங்க கொண்டு வந்த வவ்வாலுக்கு வாழ்க்கப்பட்டா தொங்கித்தான் ஆகணும். அதுல நேவேஷம் போட்டா நீ குலைச்சுதான் ஆகணும். அடுத்தது சில கல்யாணங்கள் இருக்கு பாருங்க. என்ன மாதிரி என்றால் சிலர் காதலிச்சு செய்யற வழக்கம் உண்டு. சரி காதலிக்காட்டும் அப்பா அம்மா பேசி வச்சு செய்யற கல்யாணங்கள்ல அப்புறம் கல்யாணம் கட்டினா அப்புறம் காதலிக்கிறோம் இருக்கு. இப்ப நான் சொல்றேன், நீங்க சரி டிராமாவுக்கு வந்துட்டீங்க, இனி லவ் பண்ணுங்க, டிராமாவை லவ் பண்ணி செய்யுங்க. ஆனா அது எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆயிருக்குன்னு தெரியல எனக்கு, அதுல அவ்வளவு வெற்றியா காணல நாங்கள். ஆனா இப்ப இனி யூனிவர்சிட்டி சிஸ்டத்துல நாங்கள் எப்படி செய்யறோம்னா பிராக்டிகல் எக்ஸாம் வச்சு அவையில நாடகத்துல அந்த திறமைகள் உள்ள இல்ல நாடகத்துல ஆர்வம் உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதியினரை தெரிவு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்ப வந்திருக்கு. ஏன்னா எங்களோட ஃபேக்கல்டி சர்வன் ராமநாதன் ஃபேக்கல்டி ஆஃப் விஷுவல் அண்ட் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் வந்திருக்கு, பெர்ஃபார்மிங் அண்ட் விஷுவல் ஆர்ட்ஸ் வந்துட்டது. அந்த வழியால அதுல நாங்கள் இப்படியான இதுகளை செய்யறதுக்கு எதிர்காலத்துல வாய்ப்பு இருக்கு, எதிர்காலத்துல அப்படி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்படி வந்தாலும் அதாவது டிராமாவுக்கு விரும்பி பிறகு நல்ல கலையில ஈடுபாடு உள்ள நிறைய பேர் இப்பவும் இருக்கிறோம். நிச்சயமா. அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போலவே அந்த காலகட்டத்தில் நீங்க குறிப்பிட்ட அவ்வளவு பேருமே ஒரு என்ன சொல்லுது கலையில நேருக்கி நல்ல ஒரு சிற்பிகளாக வந்திருக்கிறீர்கள். அவ்வளவு பேருமே ஒரு விரிவுரையாளராக நல்ல ஒரு துறையில் இருக்கிறீர்கள். நாடகம் அரங்கில் செய்து படித்திருந்தாலும் கூட நீங்கள் குறிப்பிட்ட அவ்வளவு பேருமே ஒரு என்ன சொல்லுது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு முத்துக்களாக இருக்கிறீர்கள். அது பாராட்டப்படக்கூடிய விடயம் சொல்ல வேணும். என்ன அந்த ஜெனரேஷன் என்னண்டா அந்த கல்வி எப்படி இருந்தா அந்த எங்களை படிப்பிக்கிற குருமாருக்கு பின்னால முன்னுக்கு பின்னுக்கு திணிச்சு படிக்கிறது. இந்த வகுப்பறைகளை எடுத்து வச்சு இல்லாத ஒரு ஹோலுக்குள்ள இருந்து படிக்கல இல்ல.
இப்ப உதாரணமா சொன்னா குழந்தை சண்முகலிங்கம் சார் நாடாம் பழக போவார் சுண்டுக்குழிக்கு. எல்லாரும் பின்னால போவோம். அவர் போய் நாடாம் பழகி கொண்டிருப்பார், நாங்க பார்த்து கொண்டிருப்போம். அதை இதை செய்து இப்படித்தான் படிக்கிறது. இது வகுப்பறையில இருந்து கொண்டு எல்லாம் இதுகள் எல்லாம் பவர் பாயிண்ட்கள் அதுகள் இதுகள்ல போட்டுட்டு தியரிகளை படிச்சுட்டு போலாம். ஒரு நாடகத்தை வகுப்புல வச்சு படிக்கிறத விட அந்த ஸ்பாட்ல களத்துல நின்று படிக்கிறதான் படிப்பு. சோமநாத் சார் டிராமா செய்யறாருன்னா அவற்றை ஒர்க்ல போய் நிக்கிறது, அவற்றை ஒர்க்ல பங்கு பெற்றுறது. நாடகத்தை நாடகம் நடிச்சு கற்றுக்கொள்ளல தவிர நாடகம் எப்படி நடிப்பதென்று சொல்லிக் கொடுக்கிறதனூடாக கற்றுக்கொள்றது பெரிய அளவுல சாத்தியம் இல்லை. நிச்சயமாக அருமையாக சொன்னீர்கள். ஆண்களே, நாங்கள் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு மீண்டும் பேச இருக்கிறோம். அதனுடைய இன்னொரு பக்கத்தை பற்றி பேச இருக்கிறோம். நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் உலகத்தின் எந்த மூலையிலும் இருந்தால் கூட கலந்து சிப்பிக்கலாம். இந்த நிகழ்ச்சியானது பிரதி திங்கட்கிழமைகளில் இரவு 9:30 சிட்னி நேரத்துக்கு ஒளிபரப்பாகின்றது. இந்த நிகழ்ச்சியை என்னுடைய தனிப்பட்ட முகநூல் வாயிலாகவும் ஏடிபிசியுடைய முகநூல் வாயிலாகவும் யூடியூப் வாயிலாகவும் நீங்கள் பார்த்தும் கேட்டும் மகளலாம். அத்தோடு ஏடிபிசியுடைய ஆஸ்திரேலியாவில் இருப்பீர்கள் தனிப்பட்ட வானொலி அல்லது இணையத்தினூடாகவும் அல்லது ஆப்பினூடாகவும் கேட்கலாம் என்பதையும் நேர்களுக்கு அறிய தருகின்றோம். அதோடு இதில் கலந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். இப்ப சரி ராதி, இப்ப இன்னொரு பக்கம் நீங்க வந்திருக்கிறீங்கள். இப்ப ஒரு தூவானம் என்ற ஒரு திரைப்படத்தினுடைய இயக்குனராக வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு அலையை பெரிய ஒரு அலையை மோத விட்டிருக்கிறீர்கள் ஒரு இயக்குனர் என்ற வகையில. ரதிதரன் என்றால் அது பொய்க்கால் குதிரை என்ற நாடகத்தினூடாகத்தான் இப்பொழுது ரதிதரனுடைய பேர் எல்லோருக்கும் தெரிந்தது, பலருக்கு தெரியாதவர்களும் தெரிய வந்தது. இப்பொழுதும் பேசுகின்றார்கள் 30 வருடம் போனால் என்ன பொய்க்கால் ரதியா, ரதிக்கு ஒரு பட்ட பேர் என்ன அது பொய்க்கால் ரதியான் இருக்கு. அது நாங்கள் மாத்தலாம். இப்பொழுது இன்றும் என்னுடைய நண்பர் ஒரு போட்டிருக்கார் பொய்க்கால் ரதியா, வருக பொய்க்கால் ரதி பார்த்து. ஆகவே அந்த தாக்கம் அந்த ரதியினுடைய திறமை அதில் இருக்கிறது. எனக்கு ஒரு கேள்வி, இந்த தூவானம் திரைப்படம் வர முன்னம் ஏன் இந்த ரதிதரன் இவ்வளவு போராட்ட காலம் எல்லாம் இருந்து நாடகத்தோடு இருந்தவர், திரைப்படம் என்றால் எப்படி இருக்கும், எல்லா சுணுக்கு நெழுக்கங்கள் எல்லாம் அழிஞ்சவர், ஏன் திரைப்படத்துறைக்கு தாமதமாக வந்தீர்கள்? அதுக்கான பதில். ஓகே, நன்றி. இதுல ஒரு விஷயம் நான் இந்த சொல்றேன், பொய்க்காலன் சொன்ன உண்மையில அந்த பொய்க்காலன் நாடகத்துல மண்சுமந்த மேனியர் எப்படி தரிசனமோ அப்படி இந்த பொய்க்கால் என்ற நாடகம் உண்மையா அது இந்த சிதம்பரநாதன் உண்மையா அவர் ஒரு 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 கிட்டத்தட்ட அந்த ஆளை நாங்க எப்படி சொல்றது ஒரு ஒரு கலைஞானி, என்னுடைய குரு, அது ஒரு கலைஞானி, கற்பனையின் ஞானி. அந்த ஆளுக்கு இல்லாத கற்பனை வர்ணங்கள், அவருக்கு அந்த இடத்தை கொடுத்து அந்த அங்கீகாரத்தோட அவருக்கு இடம் கொடுக்கப்படையில என்று நான் நினைக்கிறேன். அவற்ற நெறியாளிகளை நான் அந்த பொய்க்கால் நடிச்சது உண்மையில அது அந்த அவற்ற நெறியாளிகள் அந்த நடிச்ச டிராமாவை நடிச்ச உடனே அதுல ஒரு சேஞ்ச் வரும் மைண்ட்ல. எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த சேஞ்ச் வரும், பாக்குறவனுக்கு வரும். என்னன்னு சொல்றது, ஒரு 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 கிரியேட்டிவிட்டி, ஒரு இமேஜினேஷன், இப்படி ரெண்டுமே ஒரு படைப்புல முக்கியம். அதாலதான் அது அப்படி பேசப்பட்டது. அவருடைய அந்த அந்த பார்வை அதுல தொடர்ச்சிதான் அப்புறம் எங்களுக்கும் வந்தது. அவருடைய வேறுபட்ட சிந்தனைகள் எல்லாம் எங்கள பெரிய தாக்கங்களை செலுத்தினது. அந்த இடத்துல பொய்க்கால் நாடகத்தை அவர் தான் டைரக்ட் பண்ணது, இம்ப்ரோவைஸ் பண்ணி தான் ஸ்கிரிப்ட் எழுதினது, அதை அப்புறம் மோடிஃபை பண்ணது முருகையர். இந்த பதிவு சொன்னான். ஆமாம், அதாவது இது திரைப்படத்துறைக்கு ஏன் வருவதற்கான தாமதம் ஏற்பட்டது அல்லது அதுக்கான காலம் நேரம் வரும் மட்டும் பார்த்துக் கொண்டிருந்தீங்களா? என்ன நடந்தது? ரைட், நல்ல கேள்வி. நான் உண்மையா திரைப்படத்துறையில நான் 90கள்ல, அதாவது பல்கலைக்கழகங்களுக்கு வார காலத்துக்கு அந்த முன்ன காலங்களுக்கு எல்லாம் நிறைய காலம் நான் இந்த கேமராக்காரங்கள் அவங்களோட திரிஞ்சனான் ஒரு கேமராவை எடுத்து நாங்க படம் மட்டும் எடுப்போம். ஆனா படம் எடுக்கிற அறிவு இருக்கே இல்ல, ஆனா படம் எடுக்கிற ஆர்வம் இருந்தது. அப்ப எனக்கு அந்த அறிவு இருக்கையில ஆர்வம் இருந்தது. அதால தேடி 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 திரிஞ்சு எல்லாருமே சாமத்தியோடு கலையாவோட எடுக்கிறவங்க அவங்க வந்து செய்வாங்களா. நான் அவங்க சொல்ற காசு உண்மையா எங்கள்கிட்ட இருக்கையில வெற்றி அளவுல சொல்லுவாங்களா. அப்ப அந்த நேரம் என்னோட காசுகள் இருக்கையில அப்ப அந்த காலத்துல எல்லாம் தவிர்க்கப்பட்டு கொண்டு வந்து. ஆனா ஒரு ஒரு பொட்டில்ல பிளாஸ்டிக் பொட்டில்ல வெட்டி, எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கு, அந்த ஒரு ஆர்ட் மாஸ்டரா இருக்கிற ஜோதி என்று அவரோட சேர்ந்து நாங்கள் எப்படி படம் எடுக்கிறோம்னா என்னென்ன மாதிரி ஃப்ரேம்கள்ல அந்த ஷார்ட்ஸ் எடுக்கணும்னு அந்த பிளாஸ்டிக் போத்துல வெட்டி எல்லாம் செய்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்ப 90கள்ல. அப்புறம் நான் யூனிவர்சிட்டிக்கு வந்த பிறகு
அந்த படம் எடுக்கிறதுக்கான அந்த காலகட்டம் அந்த கேமராவை பயன்படுத்துறது செய்யறதுகள் எல்லாம் சரியான எக்ஸ்பென்சிவா இருந்தது. அப்ப அது எனக்கு சரியான சாத்தியம் இல்லாம இருந்தது. அதோட துணிஞ்சு கால வைக்கிறதுக்கு அதை பற்றின ஒரு நாலேஜ் இல்லாம இருந்தது. சரி, அப்ப நான் 2003ஆம் ஆண்டு இந்த மாஸ்டர்ஸ் டிகிரி செய்யறதுக்காண்டி ஹைதராபாத்துக்கு போனேன். ஹைதராபாத்துக்கு போயிருக்க அங்கே ஒரு யூனிட் இந்த பிலிம் டாக்குமெண்டேஷன் இருந்தது. டாக்குமெண்டேஷன் அண்ட் பிலிம் தியேட்டரோட சேர்ந்து இருந்தது. அங்க ஒரு நல்ல ஹைதராபாத்ல ஃபேமஸான ஒரு சினிமாட்டோகிராஃபர், அங்க உள்ள டிரெக்டர், அங்க உள்ள அந்த ஸ்டடியில் டீச்சர் எல்லாருமே சேர்ந்து அந்த பாடத்தை எடுத்தாங்க. அந்த பாடத்துல முதல் கேமராவை எப்படி கையாளுறது, எப்படி ஒரு சின்ன ஒரு பிலிமையோ ஷார்ட் பிலிமையோ எடுக்கிற நாலேஜ் எனக்கு வந்தது. அண்டையில இருந்து அப்ப நான் 2004ஆம் ஆண்டு நான் முதலாவது ஷார்ட் பிலிமை அங்க செய்தேன். அதை செய்துட்டு வந்து இறங்கின உடனே இங்க வந்து தேடினா திரும்பவும் காசு பிரச்சனை. ஏனென்றா ஒருத்தர்கிட்ட நல்ல கேமரா எல்லாம் இருக்கும், ஆனா கலைஞானம் இருக்காது. இன்னொரு கலைஞானம் இருக்கும், ஆனா தொழில்நுட்ப வசதிகள் இருக்காது. இந்த வரைக்குமே திரை உலகத்துல கனவேறிட்ட பார திரைப்படங்கள் எல்லாம் தொழில்நுட்பங்கள் இருக்கிற கலை இருக்குது இல்ல. ஏன்னா கலைன்னு சொல்லிகள் அதுக்குள்ள ஒரு உணர்ச்சி ரீதியான ஒரு பிடிப்பு இருக்கும். அந்த பிடிப்பு யாருக்கு தெரியுதோ அவன் தான் அந்த சூட்சுமம் தெரிஞ்சவன். கலைப்படைப்புன்ற சினிமா கலை என்ற படைப்புன்ற சூட்சுமம் தெரிஞ்சவன். சினிமா டெக்னாலஜி தெரிஞ்சா போல நல்ல கலைப்படைப்பா எடுத்துடலாம் சினிமாவை. அப்ப நான் இதுல என்ன விஷயத்தை செய்தேன்னா, அப்ப எல்லாம் தேடி பார்த்து சரி வரையில. சரி, இந்தியாவில இந்த விரைக்கல நான் ஒரு ஏர்போர்ட்ல அந்த ஒரு 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 ஹேண்டிகேம் கேமரா சின்ன Panasonic சின்ன கேமரா ஒன்று வாங்கினேன். அந்த நேரம் அது 40,000 சின்ன நின்றளவு. அப்ப வாங்கி ஒரு ட்ரைபாட் டைம் இந்தியாவில வரைக்கும் குறைந்த காசுல வேணுது. வந்து இறங்கின உடனே வன்னிலே போய் எடுத்த நான் படம் 2005 வந்து ஏப்ரல் முடிய அந்த கடைசி பாதையில போய் எடுத்தது. அந்த படம் எடுத்து 2006ல வெளிவிட்டது. அதான் வெட்டைன்னு சொல்றேன். வெட்டை என்ற படம் ஷார்ட் பிலிம். வெட்டை கிட்டத்தட்ட 45 நிமிஷம் இந்த முதலாவது. ஆனா அதை எடுக்கிறதுக்கு முன்ன நான் அங்க 2 என்னோட படிச்ச வெளிநாட்டு பொடிகள் எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கொண்டு ஒரு டாக்குமெண்ட்ரிக்கும் ஒரு ஷார்ட் பிலிமும் இடப்பட்ட ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் உண்டு 2004ல செய்தேன் அங்க ஹைதராபாத்ல. பிறகு இந்த 2006ஆம் ஆண்டு தான் இந்த ஷார்ட் பிலிம் செய்தது. அப்ப நாங்கள் இப்படி ஷார்ட் பிலிம் செய்யற டைம்ல உண்மையில நான் வலிக்கிற டைம் பெரிய மிஸ் பண்ணிட்டேன். ஞானதாசாக்கள் ஸ்கிரிப்ட் நெட் கொண்டு வந்து வச்சு பிலிம் மேக்கிங்கை பற்றி ஒரு நல்ல கோர்ஸ்கள் அதெல்லாம் நடந்தது. நான் உண்மையா மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் மாஸ்டர்ஸ் டிகிரி போட்டு வந்துட்டது. ஆனால் எங்க அந்த ஞானதாசாக்கள் கொண்டு வந்து ஒரு ஷார்ட் பிலிமுக்கான ஒரு விதியை விதைச்சு போட்டாங்க. அந்த டைமே விதைச்சு அதுல இருந்து நியாயமனாக்கள் உழைச்சொடியில வந்து ஞானதாஸ் உட்பட. அப்ப அது ஒரு முதலாவது வெளிவரையா இருந்தது. 2வதுக்குள்ள நான் படிக்காட்டில நான் யூனிவர்சிட்டியில படிச்ச அந்த நாலேஜ் வந்து வெட்டைன்றதை வச்சு தொடங்குறேன். நான் 2007ல கால் என்ற படத்தை நான் ஷார்ட் பிலிம் எடுக்கிறேன். 20 நிமிஷத்துக்கு அது யூடியூப்ல பார்க்கலாம். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த 2009கள் பிறகு 7-8கள் எங்க நாட்டு சூழல் கொஞ்சம் மோசமான நிலையில இருக்கு. நான் என்னால அது இயலாம போயிட்டு 2000 சண்டை முடிஞ்சா 2010ல நான் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங்காண்டி பாண்டிச்சேரிக்கு போக வேண்டி வந்துட்டது. பிறகு 10 போய் முடிஞ்சோடனே இந்த 11-12 எல்லாம் உங்களுக்கு டீச்சிங்ல சரியான ஒர்க் லோடா இருந்தது. ஸ்டாஃப் குறைவா டீச்சிங் ஒர்க் லோட் இருந்தது. 12 பிறகு நான் இந்த PhD போயிட்டேன். 12ல இருந்து 16 மட்டும் இந்த PhD ஒர்க்ல அப்ப இதுகள்ல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிடலாம் போயிட்டு அந்த அவ்வளவு காலம். ஆனா பிறகு வந்த உடனே 17 வந்த உடனே இந்த 19-20 கொரோனா டைம் மெடிக்கல் ஃபேக்கல்டியில கம்யூனிட்டி மெடிசினோட சேர்ந்து ஷார்ட் பிலிம்கள் செய்தது. அவேர்னஸ் ஷார்ட் பிலிம்கள் செய்தது. நேமான லெக்சரர்ஸ் ஸ்டூடெண்ட் எல்லாம் சேர்ந்து ஷார்ட் பிலிம் செய்தது. அதுக்கு பிறகு தான் இந்த படத்துக்கான ஆயத்தங்களை டாக்டர் சிவன் சுதந்தன் முதல்வர் வந்து என்ன சந்திச்சு இந்த படத்துக்கான வேலை திட்டங்களை ஆரம்பிச்சது. சரி, இப்ப சிவன் சுவனுடைய கதை இப்ப நீங்கள் இயக்கம் மட்டும் செய்திருக்கிறீர்களா அல்லது உங்களுடைய எழுத்தும் அதில் தாக்கம் இருக்கின்றதா? இது கதை யாருடைய கதை? உண்மையிலே இந்த ஸ்டோரி டாக்டர் சிவன் சுதன் தான் அந்த ஸ்டோரி. அதே மாதிரி சில வசனங்கள் அதுக்குரிய திரைக்கதை வசனங்களும் அவர் தான் செய்தது. ஆனா நானும் அதுல சில பங்களிப்புகளை செய்திருக்கிறேன். அந்த வசனவாக்கங்கள் அதை எழுதல எப்படி அந்த லைன் போகணும்ன்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். மற்றபடி என்னுடைய மெயின் ரோல் அதுல டைரக்டர் என்ற ரோல் தான் இருந்தது.
கிட்டத்தட்ட 2018 இருந்து தொடங்கியாச்சு அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்குகள். ஓகேலா. 2018 தொடங்கி 19 இருந்து நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 19 20 அத ஷூட் பண்ண தொடங்கி பிறகு 21 22 மட்டும் சில ப்ரோசஸ் எடிட்டிங் மற்ற மற்ற ஒர்க்குகள் அது போய் கொண்டு வந்ததால அது கொஞ்சம் டிலே, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் அது பிறகுதான் வெளியில வருது அந்த அந்த படம் துவானம் என்பது. சரி, நீங்கள் நீங்கள் இந்த இந்த துறையோடு இருக்கின்றபடியா ஒரு கேள்வி. அதாவது புலம்பெயர்ந்த தேசத்தில் இது தமிழ் படமா இருக்கலாம், இல்ல ஆங்கில புலம்பெயர்ந்த தேசத்திலும் பல திரைப்படங்கள் ஆஸ்திரேலியாவிலோ அல்லது கனடாவிலோ அல்லது நோர்வேயிலோ எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் திரைக்கதை ஒன்று வைத்திருந்தால், இதற்கென்று கதையை வைத்திருந்தால் அதை திரைக்கதையாக மாற்றி கொடுப்பதற்கு ஒருவர் இருக்கின்றார். இப்ப அப்படியான ஆட்கள் யாழ்ப்பாணத்தில் உருவாகி இருக்கிறார்களா? இப்பொழுது தமிழில் அவ்வளவு கனடாவிலோ அல்லது ஆஸ்திரேலியாவிலோ இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லிக் கொடுத்தால், அதை பதம் மாற்றி கொடுத்தீர்கள் என்றால், மொழி மாற்றி, அவர்கள் சொல்லுவார்கள் இது திரைக்கதை இப்படி வர வேண்டும் சொல்லி. அந்த அது கதை உங்களுடைய இருந்தாலும் அதை திரைக்கு ஏற்ற வகையில மாற்றுவர்கள் இப்ப கனடாவில் எல்லாம் கூடுதலாக லெனின் எம்ஸ்வத்துடைய திரைப்படங்கள் எல்லாம் அப்படி இருக்கிறது. அவர் தன்னுடைய கதை எழுதிவிட்டு அதுக்குள்ள திரைக்கதையை மாற்றுவரிடம் கொடுத்து விடுவார். அப்படியான ஆட்கள் யாழ்ப்பாணத்தில் உருவாகி இருக்கிறார்களா அல்லது உருவாகி கொண்டிருக்கிறார்களா? அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இப்ப அண்மை காலங்கள்ல வந்த படங்கள், அதாவது இப்ப நான் அறிஞ்சதில் இங்க உருவாகி வந்த படங்கள்ல புத்திகட்ட மனிதர்கள், அதுக்கு பிறகு வெந்து தணிந்தது காடு, பாலை நிலம், இப்படியான படங்கள் எல்லாம் இப்ப அண்மை காலங்கள்ல வந்திருக்குது. அந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா அவையில் இந்த ஒர்க்குகள்ல எல்லாம் ஒரு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸ்கிரிப்ட டெவலப் பண்ணி இருக்கணும், டெவலப் பண்ண ஸ்கிரிப்ட ஒர்க் பண்ணி இருக்கணும், அதுக்குண்டு ஒவ்வொரு யூனிட்ட ஒர்க் பண்ணி இருக்கணும். இப்ப ஒரு ஒரு ப்ரொஃபஷனலா அதை செய்யற அளவுக்கு வேற இல்ல, ஆனா அதுக்குரிய வேலை திட்டங்கள் தொடங்கி வந்திருக்குது. இப்ப நான் மதிசுதான் அந்த வெந்து அணிந்த காடு அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கோம், ஒர்க் பண்ணி கனகாலம் ஒர்க் பண்ணி தான் செய்திருக்கேன். ஏன்னா அது ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்கிரிப்ட இருந்தபடியால தான் படம் சரியான முறையில வெளியில வருது, இல்லாட்டி அப்படி வராது. அப்ப நீங்க சொல்ற அந்த ப்ரொஃபஷனலிசம் இங்க இன்னும் வளரணும், இன்னும் அது வந்து சேர்றதுக்கு டைம் இருக்கு. வெறும் அதுக்கான வித்துக்கள் போடப்பட்டாச்சு, இனி அது வெறும் நல்ல விஷயம். நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்த அல்லது கேட்டவர்களுக்கு, இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு ஒரு ஸ்டிமுலேஷன் ஒன்று வரணும். இந்த துறையிலையும் ஒருவரை உருவாக்கலாம் அல்லது வரலாம் என்ற ஒரு ஒரு நோக்கம் ஒன்று வரும். சரி, இப்ப தூவானம் திரைப்படம் கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் இயக்கி இருந்தீர்கள் ரவி? அதாவது எவ்வளவு நேரம் இயக்கிறீர்கள்? இந்த எடிட்டர் என்றவர் தான் ஒரு முக்கியமான ஒரு ஆள். இந்த எடிட்டர் யார் இருந்தார்கள்? எடிட்டர் நீங்கள் போட்டீர்களா, சிவன்சுவன் போட்டாரா, அல்லது அவர் எத்தனை கையை வைத்தார் உங்களுடைய இயக்கத்துல? அதை பற்றி சொல்லுங்க. ஓமம், அது வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறீங்க. உண்மையிலே என்னன்னா, இப்ப இந்த படத்தை கிட்டத்தட்ட நாங்கள் 40 முழு நாட்கள் ஷூட் பண்ணியிருக்கிறோம். 40 முழு நாள். அதே நேரம் பகுதி நாட்களா 10 போட்டு ஒரு 50 நாட்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த 40 முழு நாள் கிட்டத்தட்ட விடிய வெள்ளன 4 மணிக்கு போறது 2 மணிக்கு போறதுதான் வெளிக்கிட்டு போறதுதான் இருக்கும் அந்த ஷூட்டிங் எல்லாம். ஏன்னா இந்த படத்துல ஒவ்வொரு லொகேஷன் வருது. அநேகமான படங்களை பாத்தீங்கன்னா செலவு குறைக்கிறதுக்காக ஆக்களை குறைப்பினம், லொகேஷனை குறைப்பினம். ஆனா இந்த படத்தை பார்த்தா தெரியும், லொகேஷன் வேற லொகேஷன் வருது, வேற நடிகர்கள் நிறைய ஆக்கள் வருது, நிறைய பேரை வச்சு பெரிய குரூப்பை வச்சு கைட் பண்ணி கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. அப்ப இவ்வளவு பேர்களை வச்சு கொண்டு ரிஹர்ஸ் பண்ணி அந்த படத்தை உருவாக்கினது. அப்படி உருவாக்கி கொண்டு வரைக்கும் அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணித்தியாலத்துக்கு வந்துடுது. ஒரு 2.25 மணித்தியாலுக்கு வந்தா என்னன்னா, அந்த படங்கள் எடுத்த ஒவ்வொரு காட்சியிலையும் அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லி அதை வெட்டலாம் போயிடுது. அது வெட்டுறது பெரிய கரைச்சல். அப்ப எனக்கு இதுல ஒரு உண்மையா ஒரு சரியான இடத்தை கண்டுபிடிச்சதா இருந்தா சத்தியன் முரளி இருக்காரு, கண்ணன் மாதட்டமான், அவதான் இந்த சவுண்ட் மியூசிக் எல்லாம் செய்தது, தரிசனாக்கள், அவையில் ஒரு அதுல கிட்டத்தட்ட அவையில் ஒரு ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ணாங்களோடையால அந்த 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 மியூசிக்கள், அந்த பாட்டுகள் எல்லாம் பார்த்தா அந்த ப்ரொஃபஷனலிசம் தெரியும். அப்ப சத்தியன் எனக்கு ஒரு ஆளை அறிமுகப்படுத்தினது பிரபு உண்டு. இவர் எடிட் பண்ணுவார், இவரை பிடிங்க உண்டு. அப்ப பிரபு பிடிச்சு நான் பார்த்தா அவர் சின்ன ஒரு ஆள், மெல்லியாள், கதைச்சு பார்த்தது ஆள் என்ன மாதிரி சரி வர உண்டு. பிறகு கொண்டு வந்து அவருக்கு எடிட் பண்ண கொடுத்தது. அவன் எடிட் பண்ண கொடுத்த இடத்துல பிரபு எடிட் பண்ணி போட்டு ஒரு இடத்துல
ஒரு ஆளின் நினைவுக்காக அவர் இறந்து போனாரா காணாமல் போனாரான்னு சொல்லப்படுற ஒரு பொடி என்ற ஒரு போட்டோ இருக்குது. அந்த போட்டோவில் அந்த ஒரு சீன்ல அந்த போட்டோ வருது. அந்த போட்டோவில் அவனோடத்துல சைக்கிள் ஓடுறது அவன் நிக்கிற போட்டோ அப்படியே திடீர்னு மாறி அவன் சைக்கிள் ஓடுற சீன் அந்த போட்டோக்குள்ள வரும். அதை கண்ட உடனே எனக்கு நம்பிக்கை வந்துட்டு இவன் வடிவா எடிட் பண்ணுவான். அப்ப அவரோட சேர்ந்து போக தொடங்கிட்டேன். சேர்ந்து போக தொடங்கினா இப்ப எனக்கும் டாக்டருக்கும் என்னன்னா அதே மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருந்தவர் பாலாங்கள் பாலச்சந்திரன் ஒரு ரிட்டையர்ட் பேங்க் மேனேஜர். அப்ப அவருக்கும் என்னன்னா அந்த ஷொட்ஸ்ல வெட்ட விருப்பம் இல்லை, கஷ்டப்பட்டு எடுத்தாரு. இது என்னடா இது வெட்ட படம் இப்படி இருந்தா இழுபட தொடங்கிட்டு சரியோ கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் அதுகள் இதுகள் எல்லாம் கூட வர தொடங்கிடுது. இப்ப என்ன செய்யறான்னு இருக்கிற டைம் நாங்க ஒருக்கா மதுசுதாவை கூப்பிடுறேன். மதுசுதா இருக்கா ஹெல்ப்பாவா ஒருக்கா தயவு செய்து பயரட்டு. அப்ப மதுசுதா வாட்சி அளிச்சது இதை நீங்க 1.5 மணி நேரமா வெட்டுங்க சரியோ. அப்ப இதுல நீங்க டைரக்டரும் இருக்கக்கூடாது, டாக்டரும் இருக்கக்கூடாது, ஒருத்தரும் இருக்கக்கூடாது, எடிட்டருக்கு சுதந்திரத்தை கொடுங்க. அப்ப கொடுத்த உடனே அவன் இருந்து வெட்டு 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 நறுக்கி எறிஞ்சான் தெரியும். புறா காணா குறைக்கு சத்தியனையும் கூப்பிட்டு விட்ட உடனே 2 பேருமே சேர்ந்து வெட்டி எறிஞ்சு விட்டாங்க. படம் இறுக்கமா வந்துட்டது. படம் டைட்டா வந்துட்டது. அப்ப டைட்டா வந்தோட பிறகு அது ஆக்களை ஒரு 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 வகையான பிடிப்பு கொண்டு தொடங்கிடுது. அது தெரிஞ்சுது. அதான் உண்மை. அந்த எடிட்டிங் திருமூலட்ட ஒன்று இருக்குது என்னன்னா இடுக்கை தெளியும் இருக்கு திருமூலர் சொல்றேன். அதே மாதிரி நான் சொல்றது என்ன எடிட் பண்ண படம் படிக்கும் நிச்சயமாக அருமையாக சொன்னீர்கள். அதாவது சொல்வார்களே, நானும் பலரை எனக்கு இப்படி இந்த அறிவு வந்தாண்டா பலரை படங்களை லெனினுடைய திரைப்படங்களை ஆஸ்திரேலியாவில் போட்டிருக்கிறோம். 2 திரைப்படம் 1999 கன் அண்ட் ரிங் ரூபாவை போடவில்லை. ஆகவே அதனோடு கேள்விகள் பலரோடு பேசியதில் தெரியும். அவர்கள் சொல்லுவார்கள் இயக்குனரும் பரவாயில்லை, அதாவது எழுத்தும் பரவாயில்லை, திரைக்கதையும் பரவாயில்லை, எடிட்டர்ல தான் படமே தங்கியிருக்கிறது, அவர் வைக்கிற கத்தியில தான் படம் படிவார்கள் சொல்லி. அதான் தமிழ் சினிமாவில் சொல்வார்கள். இப்பொழுது விஜயனுடைய திரைப்படத்தில் கூட பல காட்சிகள் கட் பண்ணப்பட்டு எடிட் பண்ணப்பட்டு இப்பொழுது திரையில் வராத காட்சிகள் என்று இப்பொழுது யூடியூப்ல ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம் அதை. கடைசி திரைப்படம் அப்படி இருக்கிறது. அதனால தான் இந்த கேள்வியை கேட்டிருந்தேன். சரி, கிட்டத்தட்ட எத்தனை நாள் கோல் ஷீட் நீங்க கொடுத்தீர்கள்? அதாவது இயக்குனர் என்றால் நீங்கள் அதாவது ஸ்வென்சனுக்காக வேலை செய்திருப்பீர்கள் ஒரு டீமாக. எத்தனை நாள் நீங்கள் வேலை செய்தீர்கள்? அது கிட்டத்தட்ட 40 நாள் நீங்கள் போக வேண்டியிருந்ததா அல்லது சில உங்களுக்கு உதவி இயக்குநர்கள் இருந்தார்களா? எனக்கு ஒரு உதவி இயக்குனர் இருந்தவர். அவரும் டிராமா படிச்சவர், பிராந்தனண்டு. இந்த படத்தை பொறுத்தளவுல நாங்கள் எப்படி தொடங்குறோம்னா கிட்டத்தட்ட 0 பட்ஜெட்னு சொல்றது. அதாவது டெக்னிக்கல் சைடுக்கு மட்டும்தான் பேமெண்ட். இப்ப நடிகர்களுக்கோ டைரக்டர்களுக்கோ அவைகளுக்கோ எந்த பேமெண்ட் யார்கிட்டையும் நாங்கள் கதைக்கல. ஆனா டெக்னிக்கல் சைடுகளுக்கு கட்டாயம் பேமெண்ட் போய் ஆகணும். இந்த கேமராவோ சரி, லைட்டிங்கோ சரி, பிறகு எடிட்டிங்கோ சரி, மியூசிக்கோ சரி, அந்த டெக்னிக்கல் சைடுக்கு எல்லாம் போகும். ஆகவே டெக்னிக்கல் சைடுக்கு தான் முதலாவது இது பண்ணப்பட்டது. மற்றது படம் எல்லாம் இது பண்ணி எல்லாரும் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி தான் படம் தொடங்கினது. சைன் பண்ண எல்லாருக்குமே பேமெண்ட் இப்ப டிரெக்டருக்கு போட்டது, ஆக்டர்களுக்கும் போட்டது, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போட்டது. என்ன டாக்டர் சரி இது ஒரு சின்ன ஒரு ப்ரொவிஷனலா கொண்டு வரதா இருந்தா இப்படி ஒரு சின்ன ஒரு பேமெண்ட் போடுவோம். மறுபடி அது ஒரு 0 பட்ஜெட்டுக்குரியதான் அந்த இது. ஆனா அது அப்படி இருந்துமே நாங்க இவ்வளவு சீக்கிரமா தான் அந்த படத்தை எடுத்தோம். சில நேரங்கள்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல டிரெக்டர் நானும் அந்த பாலாங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் 2 பேரும் தான் அந்த வீட்டு முத்தமே கூட்டுவோம். ஏன்னா அதை கூட்டுற ஒரு ஆளை பிடிச்சா அப்புறம் அதுக்கு பே பண்ண மாட்டு பேரும். அப்படி வலு சீக்கிரமா தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் உண்மையில ஒரு 3-4 பேராவது வேணும். ஆனா ஒரே ஒரு ஆளை தான் பேசியிருந்தேன். அப்புறம் 3-4 பேர் அப்புறம் இன்னும் அதால சிக்கல் வரும், இல்லாட்டி கணக்க பிரச்சனைகள் வேறும்டா காட்டி எல்லாம் குறைச்சு வல்லு சீக்கிரமா தான் எங்கட சைடுல செய்து முடியாது. ஆனா அதுல கற்றுக்கொண்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது படங்களை தயாரிக்கிறது, காட்சிகளை காட்டுறதுக்கு அப்பால நாங்கள் பல மனிதர்களோட ஒவ்வொரு மனிதர்களோட ஒன்றா ஒர்க் பண்றது, அவைகளுடைய ஒவ்வொருத்தருடைய குணாம்சங்களும் எப்படி எப்படி என்னென்ன தருணங்களை என்னென்ன மாதிரி அவர்கள் இதுல தங்களோட விஷயங்களை வெளிப்படுத்திவிடும், அப்படியான சூழல்களை எப்படி வெல்றது, மற்றது நாங்கள் எந்த இடத்துல கராரா இருக்கணும், எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும், எந்த இடத்துல விட்டு கொடுக்க கூடாது, இது பெரிய ஒரு லேர்னிங் ப்ராசஸ் இருந்தது மூவி மேக்கிங். உண்மையில அதுக்கு நான் டாக்டர் சுபேன்சுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் உண்மையா ஒரு டாக்டர், அதே நேரம் அவர் ஒரு எழுத்தாளன், அவரு கலையில நல்ல ஈடுபாடு இருக்குது.
அவர் இந்த படம் தயாரிக்க சொல்லுவார், ஐயோ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யுங்கோ, இது என்ன கல்ல கட்டி போட்டு கிணத்துக்க போட்ட மாதிரி தான் இந்த காசுன்னு சொல்லுவார். அப்படியே போட்டது அவர் நாங்கள் ஏன் ட்ரை பண்றோம்டா அந்த தூவான படத்தை. அப்படியான ப்ரொடியூசர் ஒரு காலம் மன்னன் வந்து போய் இருக்கக்கூடாது. அப்ப எப்படியாவது ஓடி கொடுத்து இந்த படத்தை வெளிநாடுகள்ல ஓடி அப்படி கொடுத்து அந்த காசை கொஞ்சத்தை திருப்பி கொடுத்தா அந்த டாக்டர் இன்னொரு தரம் அந்த படம் சேர வருவார். அதுக்குதான் நாங்கள் இப்ப இயலுமானவ ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம் அந்த தூவான படத்தை வெளிநாடுகளே மோடுறதுக்காக. நிச்சயமாக. அதாவது அதைத்தான் இந்த கேள்வியை கேட்கிறதே நீங்களே கூறிவிட்டீர்கள் ரதி. அதாவது ஒரு திரைப்படத்தினுடைய புலம்பெயர்ந்த தேசத்து மக்கள், அதாவது கனடாவில் எடுத்தவர்களை இந்த திரைப்படத்தை நாங்கள் ஆஸ்திரேலியாவில் போட்டிருக்கிறோம். அதே போல ஆஸ்திரேலியாவில் எடுக்கப்பட்ட திரைப்படம் மெல்பர்னில் மட்டுமில்லாமல் வேறு நாடுகளிலும் போடப்பட வேண்டும். அது ஒரு முக்கியமான விலை. நாங்கள் நினைக்கின்றேன், நீங்கள் முடிந்தால் உலகத்தில் இருக்கின்ற எல்லா திரைப்படத்தோடு இருக்கின்ற புலம்பெயர்ந்த தமிழர்களையும் இணைத்தீர்கள் என்றால் நாங்கள் ஒரு நீண்ட பயணத்தில் செல்லலாம் என்று என்னுடைய அவாவாக இருக்கின்றது. கனடாவிலும் திரைப்படத்தோடு இருக்கின்ற அவர்கள் கரைபேர் இருக்கிறார்கள். நோர்வேயில், பிரித்தானியாவில், பிரான்சில், ஆஸ்திரேலியாவில் கூட இருக்கிறார்கள். சிட்னியிலும் மெல்பர்னிலும் இணைத்தால் நல்லா இருக்கும் என்னுடைய அபிப்பிராயம். உங்களால் முடிந்தால் செல்லுங்கள். நாங்களும் அதுக்கான உதவியை செய்ய தயாராக இருக்கணும் ரதி அவர்களை. அதுல ஒரு நடைமுறை பிரச்சனை ஒன்று இருக்கு. என்னடா தியேட்டர்ல படம் போட்டா அந்த தியேட்டருக்கு காசு முடியாது, அதுல வார வருமானம் காணாது. அப்ப அதுல இருந்து காசு எடுக்கலாது, ஆக்கள் பாக்குறதுக்கான வாய்ப்பு வரும். ஆனா இந்த படத்துல மிக முக்கியமானது புலம்பெயர்ந்த மக்கள், இஞ்சத்தே சொந்த மக்கள், நாட்டு மக்கள் ரெண்டு பகுதியும் எவ்வாறு சந்திக்கணும், ரெண்டு பகுதிக்குமான எதிர்பார்ப்புகள் என்ன, அந்த ரெண்டு பகுதிக்குமான எதிர்பார்ப்புகளை எப்படி கொண்டு வந்து ஒரு இடத்துல இணைக்கிறது. இந்த அடுத்த சந்ததி, இந்த புதிய சந்ததி, அங்க பிறந்து வந்த புள்ளிகள் எல்லாம் அடுத்த சந்ததி எல்லாம் எங்களோட இதே மாதிரி உறவு வச்சிருக்குமா, இந்த புலம்பெயர் உலகம்ன்றது எந்த கட்டத்தோட இந்த இடத்துல கட்டிக்க போகுது விஷயங்கள், இதுதான் மெயினா பேசுது. எனவே அங்க இருக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கணும். அது பார்த்தா தான் சரியான இது இந்த படம் கதையோட கொண்டு வந்து வச்சு அந்த ஆரம்பம் உச்சம் முடிவுன்னு சொல்லி முடிக்க இல்லை. இது ஒரு விஷயத்தை பேசுறதுக்காக எடுக்கப்பட்ட படம். அந்த ஒரு படம் எடுக்கிறது கட்டாயம் அப்படி ஒரு கிளைமேக்ஸ் வரணும், அது வரணும், இது வரணும் எல்லாம் சொல்லிடணும். ஆனா கட்டாயம் அப்படித்தான் இருக்கணும் இல்ல படங்கள். படம் மீட்டர் கணக்கெல்லாம் சில சொல்லிக்கணும், இப்படி போய் அப்படி வந்து இப்படி வரணும். ஓகே, எங்களுக்கு இவ்வளவு வசதி, இதுல எங்களுக்குரிய டெக்னாலஜிகள் இன்னும் நல்லா வந்திருந்தா, பெஸ்டான கேமராக்கள் வந்திருந்தா, ஒவ்வொரு ஃபீல்டும் வேற மாதிரி வந்திருந்தா அந்த படத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகலாம். இதுல குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் ஒரு கலை படைப்பு, கலை எப்படி மக்களை பிடிக்கணும் அந்த சூட்சுமம் இந்த படைப்புகளே இருக்கு. அதை பார்த்த பிறகு ஆக்கள் சொல்லிவிடும். சொல்லிடலாம். அதான் உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். பார்த்த ஒரு சிலர் பேசியிருந்தேன், அருமையாக இருந்தேன் குறிப்பிட்டிருந்தார்கள். ஏற்கனவே அதாவது நான் இந்த திரைப்படம் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் போடுவதற்கு இந்த போஸ்டர் என்னுடைய முகநூல் வாயிலாக வந்ததுடன் டாக்டர் சிவன்சோன் அவர்களை தொடர்பு கொள்வதற்காக இன்னொருடன் எடுத்திருந்தேன். அது அவர்கள் பிஸி என்று சொல்லி தவிர்க்கப்பட்டு விட்டது. பின்னர் அது உங்களுடன் பேசப்பட்டு இன்றுதான் அது கைகூடி இருக்கிறது. அது ஒரு முக்கியமான விடயம். இப்ப என்னண்டா ரதி பல பேச நேரங்கள் தாண்டி கொண்டாலும் பேசிக்கொண்டு நல்ல விடயமாக இருக்கின்றது. இப்ப இந்த தூவானம் திரைப்படத்தினுடைய அடுத்த கட்டம், இப்ப நீங்கள் சொன்ன மாதிரி புலம்பெயர்ந்த தேசத்துல போறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்களா, அல்லது எப்படியான உதவியை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள்? இப்ப கிட்டத்தட்ட நாங்கள் இந்த படத்தை வெளிநாட்டுல போடுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறோம். அப்ப எனக்கு சில நண்பர்கள் அந்த முயற்சிகளை செய்து தெரியணும், அங்க போடுறதுக்கு நல்ல உதவிகளை செய்து கொண்டிருக்கணும். ஆனா அங்க போட்டு அதுல காசு எடுக்கிற விஷயத்துல பெரிய ஒரு நடைமுறை சிக்கல் உண்டு. ரெண்டாவது, அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சரியான பிஸி, ஒவ்வொருத்தருமே உழைக்கணும், தங்களோட அன்றாட வாழ்க்கை தேவைகளுக்கு கடுமையா பாடுபடணும். அப்ப அவைக்கு ஒரு நேரத்தை கண்டுபிடிச்சு இந்த படத்தை பாக்குறதுக்கான வாய்ப்பை எப்படி ஏற்படுத்துறது. ஆனா உண்மையில ஒதுக்க படத்தை பார்த்துட்டா அவ சொல்லிவிடும், எல்லா எங்கட புள்ளிகள் எல்லாரும் கூட்டி கொண்டு போய் இதை காட்டணும், என்னண்டா எங்கட மண்ணில நாங்கள் எப்படி வாழ்ந்தோம்ன்றதை அது கட்டாயம் காட்டும். எப்படி நாங்கள் லாரியால எப்படி போனோம், எப்படி குப்பை விளக்குல நாங்கள் எண்ணெய் உப்பு போட்டு எண்ணெய் விட்டு மண்ணெண்ணெய் விட்டு படிச்சோம், அந்த காலத்துல நாங்கள் நெருப்படி இல்லாமல் எப்படி வாழ்ந்தோம், எங்கட சைக்கிள் பிரயாணங்கள் எப்படி இருந்தது, இதையெல்லாம் தாண்டி யுத்தங்கள் அதுகள் எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் எங்கட வாழ்க்கையை எப்படி கொண்டு வந்தோம், அது எப்படி போச்சுது, எப்படி முடிஞ்சுது, இனி என்னென்ன வாழ்க்கையை நாங்கள் கட்டமைக்க போறோம் என்ற எல்லா விஷயங்களையும் பார்க்க எங்கட மண்ணின பல்வேறு அழகான இடங்களை நாங்கள் அதுக்கு பதிவு செய்திருக்கிறோம். அதுல பார்க்க தெரியும். அப்படியான விஷயங்கள் எல்லாம் இதுல வருது.
அப்ப அது ஒரு ஆர்வத்தை கொண்டுரும்னு நான் நினைக்கிறேன் புலம்பெயர்ந்த இதுல. இப்ப பிரான்ஸ்ல என்னுடைய நண்பர்கள் 3-4 பேர் இத மிக கடுமையா பாடுபட்டு கொண்டிருக்கணும், இத போடணும்னு. அது மாதிரி வேற வேற இடங்கள்லயும் பாடம் நடக்குது. இன்னும் அந்த இது கைகூடி விரையில எல்லா விஷயங்களும். பிரான்ஸ்ல கன பேர் இதுக்கு முயற்சி அளிக்கணும். அது வெற்றியா வந்தா அப்புறம் நான் அந்த அவையின் பேர்களை கட்டாயம். நிச்சயமாக நிச்சயமாக. சரி, இந்த திரைப்படங்கள் 40 நாள் அடுத்து ஒரு நல்லொரு நிலைக்கு வந்திருக்கிறீர்கள், பேசப்படுகின்ற திரைப்படமாக காணப்படுங்க. ரதி, இப்ப நீங்கள் இப்பொழுது இன்னொரு கேள்வி வருகிறது, பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம், நேரமும் போய்கொண்டிருக்கிறது. இப்ப இதற்கு பின்னர் ரதி திரைப்படங்களை இயக்குவீர்களா, அல்லது உங்களுடைய நாடகம் அரங்கிலும் விரிவுரையாளர் என்ற அந்த ஒரு முகத்தோட்டத்தை மட்டும் வைத்துக் கொண்டிருக்க போறீர்களா, அல்லது திரைப்படத்தோடு முற்றுமுழுதாக உங்களை இணைத்துக் கொள்ள போகிறீர்களா? என்ன பொறுத்தளவுல நான் ஒரு நாடகத்துறை விரிவுரையாளர். நான் நாடகம் செய்யணும். எங்களால நாடகம் நச்சுடனே செய்யலாம். ஏன்னா நாடகம் செய்யறதுக்கு ₹1 காசும் தேவையில்லை. அதான் உண்மை. 2 பேர் சேர்ந்து நடிச்சு நீங்க வந்து பார்த்தா 3ஆம் ஆள் நாடகம் நடக்கும். சரி, ஒன்றும் தேவையில்லை. நாடகம் ₹1 காசும் தேவையில்லை. செலவு 2 பேர் இருந்தா ரோட்ல நாங்கள் நடிக்க வாங்கன்னு சொன்னா அவங்க வந்து பார்ப்பாங்க, நடிக்கலாம். காசு தேவையே இல்லை. ஆனா இந்த ஷார்ட் பிலிம் அல்லது பிலிம் எடுத்தா லட்சக்கணக்கில் காசு தேவை. லட்சக்கணக்கில் காசை போட்டு எடுத்து ஒரு படத்தை வச்சிருந்தா அது என்ன நடக்கும்? அது எங்கடைய ஆட்கள் எங்கட படத்தை பார்த்து காசை கொண்டு வர முறைக்கு, அல்லது எங்கட படங்கள் எங்கடைய ஆட்களுக்கு ஒரு நம்பிக்கைய அல்லது ஒரு ரசிப்பை அது கொடுக்குற அந்த பழக்கம், இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் அடுத்தடுத்து கொண்டு வர வேண்டி இருக்குது. அப்படி கொண்டு வந்தா தான் அடுத்தடுத்த இதுக்கு போகலாம். என்ன பொறுத்தளவுல நான் இது முடிஞ்சு இது நடந்துட்டு இருக்கிற டைமே நான் இன்னொரு ஷார்ட் ஒர்க் கொண்டு செய்தேன். நான் ஷார்ட் பிலிம் ஒர்க் கொண்டு படம் முடிஞ்ச இப்ப ரீசெண்ட் ஒர்க் அது இன்னும் எடிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அடுத்ததா வரும். அது எப்படி இங்க போத பொருள் பாவனையிலால என்னென்ன மாதிரி ஆக்கள் பாதிக்கப்படினம்ன்றதை அடிப்படையா வச்சு அதுவும் ஒரு ஷார்ட் பிலிமுக்கும் ஒரு டாக்குமெண்டேஷனுக்கும் விடப்பட்ட ஒரு படைப்பு. அதை செய்து வரோம். அதை எந்தெந்த பாதிக்கு உட்பட்ட அந்த பாதிகளை கொண்டே போடுறது. அப்ப அந்த படைப்பு வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, அந்த ஊருண்ட ஒரு மாற்றத்துக்கும் வழிவகுக்கும். அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. சந்தர்ப்பங்கள், எங்களுக்குரிய வசதி, நிதி அதுகள் எல்லாம் விரைக்கல நாங்க அடுத்த முயற்சிக்கு போகலாம் பெரிய அளவில். அல்லது ஷார்ட் பிலிம்களை செய்யலாம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஷார்ட் பிலிம் தொடர்ந்து செய்வோம். அதுல தடவை. நல்லது ரதி அவர்களே. நிறைவாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு அல்லது கேட்டுக் கொண்டிருக்கிறார்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீர்கள்? அதான் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், நாமும் நமக்கோர் நலியா கலையுடையோம். எங்களுக்கு ஒரு கலை இருக்குது. எங்களுக்கு ஒரு கலை இருந்தா அதை முதல் பார்த்து அதை ஒரு பாசிட்டிவா விமர்சிச்சு அதை முன்னோக்கி போறதுக்கு வழி செய்யணும். எவ்வளவு காசை கொண்டு போய் கொடுத்து பாக்கினம் கலைகள் எல்லாத்தையும் போய் பாக்கினம். அப்ப எங்கட மண்ணில வார கலை படைப்புகளை எங்கடைய ஆட்கள் முதல் ரசிக்கணும். ரசிச்சாதான் மற்றவர் ரசிப்பார். அதுக்கு பிறகுதான் அது அடுத்த லெவலுக்கு போகும். எனவே அந்த நான் கேட்கிற அதான் முக்கியமான விஷயம். எங்கட படைப்புகளை தேடி பார்த்து அதுல குறகுற்றங்களை சாதகமா கதைச்சு மேலும் வளர்ச்சி அடைய எல்லாரும் உதவி செய்யணும். எங்களுடைய படைப்புகள் பெறணும். ஏன்னா இவ்வளவு காலம் யுத்தங்களுக்கு இருந்தாங்க. பாருங்க, இப்ப படம் எல்லாம் வருது. இப்படி ஒரு ஆக்கள் படம் தயாரிக்கலுமா? ஏன் இவ்வளவு காலம் தயாரிக்கல? சண்டை முடிஞ்ச உடனே எங்களுடைய ஆக்கள் எல்லாம் பழிக்கிறாங்க. என்ன இப்ப சின்ன சின்ன ஷார்ட் பிலிம்கள் அதை எல்லாருமே செய்யறாங்க. இளைஞர் சமூகங்கள் எல்லாரும் களத்துல நிக்கிறாங்க. என்ன 2 ஒர்க் பண்றாங்க. ஒரு பகுதி போத வசதி பயன்படுத்த, இன்னொரு பகுதி கேமராவோட படம் பிடிச்சு கொண்டிருக்குது. என்ன அண்மையில பார்த்தேன், சாம் சூசைட் பண்ண போறான்னு ஒரு டீம் ஒர்க் பண்றது. என்ன யங் ஜெனரேஷன் அதுல 2 வேலை செய்யுது. இந்தியாவில ஒரு பகுதி போத வசதி பாக்குது. அப்ப இப்படி செய்யறவனை தான் நான் ஊக்குவிக்கணும். அவனை தானே புஷ் பண்ணித்தான் நம்ம எழும்பி வா எங்கட இளைஞர் கூட்டமே படங்களை செய். அவனை அப்படி இல்ல என்கரேஜ் பண்ணி தள்ளி விடணும். அப்பதானே அவன் வருவான். இப்ப இந்தியாவில பாவிச்சு கொண்டிருக்கிற ஆக்கள் எல்லாம் மாறுவாங்க. நான் வேற ஒரு சைடு இருக்குது. நான் அந்த ஒன்றுல வெறியா இருக்கிறதுக்கு, போதையா இருக்கிறது, ஒன்றுல மூழ்கி இருக்கிறதுக்கு வேற ஒரு கலை இருக்குது. தனியா போதை மட்டும்தான் ஃபன் இல்ல, அது கங்கால வேற விஷயங்கள் எல்லாமே ஃபன்னா இருக்குது. அப்படியா விஷயங்கள் இறங்குன்றதுக்கு
ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அருமையாக சொன்னீர்கள் ரதி. இந்த தருணத்தில் ஒரு பதிவை செய்து கொள்ள விரும்புகிறேன். உங்களை போன்றவர்கள் இந்த துறையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் இந்த ஊடகம், இந்த ஏடிபிசி வானொலி தயாராக இருக்கின்றது. அவர்களை வெளி உலகத்தை பூரா கொண்டு வருவதற்கு என்னாலான ஒரு உதவிகளை செய்ய தயாராக இருக்கிற இந்த நிகழ்ச்சியூடாக அவர்கள் எடுத்து அவருடைய திறமைகளை எல்லாம் உலகளாவிய ரீதியில் கொண்டு வருவதற்கு இந்த வானொலி தயாராக இருக்கிறது. ரதிதரன், நீங்கள் அந்த செய்தியை உங்களுடைய இணைந்திருப்பவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் ஜெயச்சந்திராக்கும் சொல்லணும். நாங்கள் ஒண்டா படிக்கிற காலங்களில் ஜெயச்சந்திரா படிச்சு வந்தவர். அவர் அந்த நேரமே ஆங்கில புலமையாளர். மேட நாடகங்களில் ஆங்கிலத்தை படிக்கணும். அந்த காலங்களில் 90களில் மேடையில நாடகம் போட்டவர். எங்களை காண்ற நேரம் இங்கிலீஷை படிங்கன்னு சொன்னார். ஒரு கட்டத்துல இப்படி ஒருத்தன் சொன்னானே என்ற ஞாபகம் வந்து நாங்க படிச்சிருக்கிறோம். அப்ப ஜெயச்சந்திரா உங்களுக்கும் என்னுடைய நன்றி. என்ன ஒரு ஞாபகம் வச்சு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கினதுக்கு உண்மையா என்னுடைய தலதாழ்த்தின நன்றிகள். நிச்சயமாக ரதிதரன், உங்களுடைய பல வேலை பழுக்களை எல்லாம் ஒதுபுறம் ஒதுக்கி வைத்து நான் கேட்டவுடன் எந்தவித மறுப்பும் சொல்லாம வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக இந்த வானொலி சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போடு மட்டுமில்லாமல் உங்களுடைய விரிவுரை பயணத்துக்கு அப்பால உங்களுடைய பேஷன், உங்களுடைய திரைப்பயணமும் மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும். இன்னும் பல திரைப்படங்களை நீங்கள் உங்களுடைய என்று சொல்வது அந்த பொய்க்கால் ரதி என்று சொல்வது போல இது தூவானம் ரதி அல்லது இன்னொரு திரைப்படத்தினுடைய ரதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வளர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ரதி. நன்றி ஜெயச்சந்திரா. நன்றி, வணக்கம். நீங்கள் இதுவரை கேட்டு பார்த்து ரசித்த நிகழ்ச்சி இவ்வாறு நேராக கலந்து சென்றிருந்தார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி ரதிதரன் அவர்கள் மற்றும் தூவானம் திரைப்படத்தினுடைய இயக்குனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடை பெற்று செல்லும் நான் உங்களை ஜெயச்சந்திரா. வணக்கம் நேர்களே.